ஹலோ காய்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் ட்ரோல் ஆகிட்டுருக்க நம்ம மாஸ்டர் மகேந்திரன் தான். அவருக்கு இப்போ இன்னொரு பேரும் வச்சுருக்காங்க இன்டர்நெட்டில். அவர் பேர் சோலார் மகேந்திரன். அது ஏன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனால் டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? ஸோ பார்த்தீங்களா, ஸோ அண்ணனை பொறுத்த வரைக்கும் சோலார் சிஸ்டத்துலேருந்து தான் கரண்ட் எடுக்கிறாங்க, மில்கி வேலேருந்து தான் மில்க் எடுக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக பேசுகிற நம்ம அண்ணன் தான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. அதையும் பாருங்கள். சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாதம் கேட்காதீங்க. என் வீட்டில் கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நான். எனக்கு இந்த சோலார்லேருந்து எப்படி வெயிலேருந்து ஒரு 2 வயரை வச்சு முதல்ல கரண்ட் எடுக்கணும்னா அதுக்கு முதல்ல அவங்க வீட்டில் கரண்ட் இருக்கணும். சரி, அப்படியே அவங்க வீட்டிலே கரண்ட் எடுத்தாலும் கரண்ட் என்ன போய் இன்னும் உப்பா சர்க்கரையா பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் தாங்கன்னு கடன் வாங்கிட்டு வர்றதுக்கு இல்லை. என்னங்க இப்போ அவர் நீங்கள் கேள்வி கேட்ட மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆகிடுவாங்க வீட்டில்? ஆகாதுல்ல. ஏன் கேட்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்குறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளோ வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்கள் கேள்வி கேட்க நிறுத்தினா தான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்கள் கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்? நம்மளுக்கு பிரச்சனை வந்தால் நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியமில் போயிட்டு இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சரி கைஸ், இதோட வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ கைஸ்.